எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வேதாகமம் மட்டுமே, பைபிள் அண்ட் பைபிள் அலோன் என்ற தலைப்பின் கீழே வேதாகமத்தின் ஆச்சரியமான உண்மைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அந்த தொடர் பாடத்தில் 9வது பாகமாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, வேதமும் அகழ்வாராய்ச்சியும். பைபிள் அண்ட் ஆர்கியாலஜி என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். சங்கீதம் 119 வசனங்கள் 130 160 இரண்டும் சொல்லுகிறது, நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வு உள்ளவர்களாக்கும். 160 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலமும் என்றால் சகலமும். உம்முடைய வசனம் எல்லாம் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த 200 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமம் பலமான தாக்குதல்களை சந்தித்திருக்கிறது. நிறைய அட்டாக்ஸ், தாக்குதல்கள் சந்தித்த ஒரு புத்தகம் இந்த பைபிள் மேலே வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. குறிப்பாக இந்த வேதாகமத்தின் அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் த பைபிள், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய நம்பகத்தன்மை குறித்து பற்பல கேள்விகளும் சந்தேகங்களும் தீவிரமாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் சில உதாரணங்கள் பாருங்களேன். அப்படி என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்புறாங்க இந்த பைபிளை குறித்து அப்படின்னா, ஆபிரகாம், யோசேப்பு, மோசே போன்ற நபர்கள் எல்லாம் இருக்கவில்லை, அப்படிலாம் யாருமே கிடையாது. இவர்கள் எல்லாரும் கற்பனை கதாபாத்திரங்களே என்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் ஒரு உதாரணம், தானியேல் புத்தகம் பாபிலோனின் கலாச்சாரம் பற்றிய உண்மை படத்தை கொடுக்கவில்லை, எல்லாமே கட்டுக்கதை. பைபிள் இந்த பாபிலோன் பற்றி என்னெல்லாம் சொல்லுதோ எல்லாமே கட்டுக்கதை என்றும் தாக்குதல், அட்டாக் ஆன் த பைபிள். இன்னொரு உதாரணம், கிரேக்க ரோம உலகம் பற்றிய துல்லியமான படத்தை புதிய ஏற்பாடு நம் முன் வைக்கவில்லை. பைபிள் இந்த கிரீக் வேர்ல்டு, ரோமன் வேர்ல்டை பற்றி ஒரு சரியான பிக்சர் கொடுக்கல என்றும் குற்றஞ்சாட்டினார்கள். இன்னொரு உதாரணம் என்னவென்றால், ஏத்தியர், ஹிட்டைட், ஏத்தியர் பைபிள் படிச்சிருக்கோமா? ஏத்தியர் என்ற ஒரு தேசத்தார், என்ற ஒரு ஜாதியார், எகிப்துக்கு இணையான வல்லரசு போல வேதாகமம் தவறாக காட்டுகிறது. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏத்தியர் என்ற ஒரு ஜனக்கூட்டமே இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி வேதாகமத்துக்கு எதிராக எழுந்த நவீன தாக்குதல்கள் எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1750களிலிருந்து, ஃப்ரம் 1750s ஆன்வர்ட்ஸ். அதிலிருந்து தான் என்ன பண்ணாங்களா, பைபிளுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார்கள். அதாவது பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு இருந்தே இந்த தாக்குதல்கள் புறப்பட்டு வந்தன. அன்பானவர்களே, பிரெஞ்சு புரட்சி நமக்கு தெரியல எப்போ நடந்துச்சு? 1789 1789 தான் பிரெஞ்சு புரட்சி ஆரம்பித்தது. ஏன் அது நடந்துச்சு அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சி ஐரோப்பாவில் பகுத்தறிவுவாதம், ரேஷனலிசம், கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அதான் பகுத்தறிவுவாதம். இந்த வாதத்தின், இந்த பகுத்தறிவுவாதத்தின் ஒரு கிளைதான் என்னவென்றால் ஸ்கெப்டிசிசம், ஐயவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தேகவாதம், சந்தேகத்தை கிளப்புறது. பைபிளுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக சந்தேகம் கொள்ளுவது, இதாங்க ஸ்கெப்டிசிசம், ஐயவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரி பைபிள் காரியங்களை குறித்து கேள்வி எழுப்புறாங்கல்ல, பைபிளில் இருக்கிறதெல்லாம் தப்பு, பொய் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதை என்ன சொல்லலாம்னா சயின்டிஃபிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான விமர்சனம் அல்லது ஹையர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயரிய விமர்சனம் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இந்த பிரெஞ்சு புரட்சியே யாரோட வேலை தான்? பிசாசோட வேலை தான். சரிதானே? பிரெஞ்சு புரட்சியே பிசாசோட வேலை தான். பிரான்ஸ் தேசத்தின் சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றினார்கள். என்ன சட்டம்? கடவுள் என்று ஒருவர் கிடையாது. சரிதானே? அதனால கடவுளை யாரும் வணங்க வேண்டாம், பைபிள் எல்லாம் நாம் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் தேசத்து சட்டசபையில் 200-250 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? சட்டம் இயற்றினார்கள். இதெல்லாம் வரலாற்று பூர்வமான உண்மைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த பிரான்ஸ் தேசத்தில் இருந்து தான்
கடவுளுக்கு எதிரான எத்தனையோ காரியங்கள் வெளிவந்துச்சு. சரிங்களா? அப்போ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பிரான்ஸில் இருந்து தான் பைபிளுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள். சரிங்களா? தேவன் என்ன செய்தார் அதான் நீ படிக்க போகிறோம். சரிங்களா? ஜெபம் நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம். எங்கள் நல்ல பிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி. வேதாகமமும் அகழ்வாராய்ச்சியும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் படிக்காத பாடங்கள், ஆனால் வேதம் எத்தனை உண்மை என்பதை காட்டக்கூடிய உண்மையான அதிசயங்கள், அதை குறித்து இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். யாரெல்லாம் உட்கார்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, ஆன்லைனில் இணைந்து கேட்கிறார்களோ, எல்லாரையும் கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினால் தொடும்படி சந்திக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எத்தனை ஆச்சரியமானவை என்று நாங்கள் உணர்ந்து எங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேள்வி: அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன? வாட் இஸ் ஆர்கியாலஜி? முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன? விஞ்ஞானம் என்ற பெயரில் சத்தியத்துக்கு எதிரான விபரீதம் ஒரு பக்கம் எழும்பினாலும், நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் கொண்டு வராங்களே, அப்படி எழும்பினாலும் தேவன் பரிசுத்த வேதாகமத்துக்கு ஆதரவாக இன்னொரு அறிவியல் ஆராய்ச்சி முறையை வெளிக்கொண்டு வந்தார். அதுக்கு பேர் தான் அகழ்வாராய்ச்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சி, ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் சொன்னால் தொல்லியல் துறை அப்படின்வாங்க. தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கு இன்னொரு பேர் தொல்லியல் அப்படின்வாங்க. இப்படி ஒரு சயின்ஸ், அறிவியலை தேவன் வெளியே கொண்டு வந்தான். சாத்தான் என்ன கொண்டு வந்தான்? ஹையர் கிரிட்டிசிசம், சயின்டிஃபிக் கிரிட்டிசிசம், விஞ்ஞான விமர்சனம், ஸ்கெப்டிசிசம், கம்யூனிசம், அப்படிலாம் பிசாசு கொண்டு வந்தான். ஆனால் தேவன் என்ன வெளியே கொண்டு வர்றாருன்னா ஆர்கியாலஜியை வெளியே கொண்டு வர்றார். அறிவியல் என்ற பெயரில் சாத்தான் சத்தியத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாலும் தேவன் இன்னொரு அறிவியலான மண்வெட்டி அறிவியல் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பேட் சயின்ஸ், மண்வெட்டி அறிவியல் மூலம் வேதாகமம் உண்மை என்று விளங்க பண்ணுகிறார். சங்கீதம் 119, 160 திரும்ப படிக்கிறோம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஆண்டுடைய வசனத்தில், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அது எப்படி என்று, ஆண்டுடைய வசனம் எல்லாம் உண்மை, அது எப்படி என்று சில அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மூலம் நாம் பார்க்க இருக்கிறோம். அகழ்வாராய்ச்சி அறிவியல் என்றால் பழங்காலத்தின் புதையுண்ட சிதையுண்ட பொருட்கள் மற்றும் நகரங்களின் சிதிலங்கள் அப்படின்னா சேதமடைந்த பாகங்கள், சிதிலங்களை தோண்டி எடுத்து ஆய்வு செய்து உண்மைகளை கண்டறியும் ஓர் அறிவியல், ஒரு அறிவியல் ஆய்வு பிரிவு. அதான் என்னது? ஆர்கியாலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி என்று சொல்கிறார்கள். எத்தனையோ அறிவியல் இருக்கிறது, சரிதானே? இந்த அறிவியல்களில் எல்லாம் மிகவும் இளமையானது, அதாவது வெகு சமீபத்தில் உருவானது எதுன்னா என்னதான்? இந்த அகழ்வாராய்ச்சி என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அறிவியல் கிபி 1798 1798 நைல் நதிக்கரையில் நெப்போலியனின் படை முயற்சியால் பிறவி எடுத்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்னா, பிரான்ஸ் தேசத்திலிருந்து தான் பிரெஞ்சு புரட்சி, கடவுள் இல்லை, கம்யூனிசம் இதெல்லாம் அங்கே தான் உருவாச்சு. அங்கே இருந்து தான் அந்த நாட்டை சேர்ந்த சக்கரவர்த்தி யாரு? நெப்போலியன். அவன் மூலமாகத்தான் ஆண்டவர் இந்த ஆர்கியாலஜி என்ற ஒரு அறிவியலை வெளியில் கொண்டு வரார், தொல்பொருள் ஆராய்ச்சி. இவன் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் நெப்போலியன் கிட்டத்தட்ட 38,000 படை வீரர்கள் அவர்களை சேர்த்து கொண்டு இன்னும் 100க்கும் அதிகமான அறிவியல் நிபுணர்கள், கலைஞர்கள்,
இன்னும் பெரிய பெரிய அறிவார்ந்த மனிதர்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு, 400 கப்பல்களில் எகிப்துக்கு போகிறான் நெப்போலியன். சரிங்களா? இது நடந்த வருஷம் 1798, 1798 வருஷம். நைல் நதி கரையில் நெப்போலியன் படையெடுத்து சென்றான். 1799 வருஷத்தில் தான் அவனுடைய கண்ணில் ஒரு விசேஷமான பொருள் ஒன்று பட்டது. சரிங்களா? அதைத்தான் நம்ம அடுத்த பாடமாக படிக்க போகிறோம். அன்பானவர்களே, என்ன சொல்ல வரேன்னா, அன்று முதல் 1798 இருந்து இன்று வரை தொல்லியல் துறையின் பணி தொய்வில்லாமல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவற்றில் சில அகழ்வாராய்ச்சி உண்மைகளை மாத்திரம் இன்றைக்கு ரத்தின சுருக்கமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இது ஒருவேளை நம்ம படிக்கிறதுலே ஒரு புதுவிதமான தலைப்பாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் வேதாமத்தோடு மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். முதலாவது பொருள் என்னவென்றால் ரொசெட்டா ஸ்டோன். ரொசெட்டா ஸ்டோன், ரொசெட்டா கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விலாவாரியான பாடம் இது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கின்ற விதத்தில் ரொம்ப சுருக்கமாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ரொசெட்டா ஸ்டோன் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1799 வச்சுக்கலாம். சரிங்களா? 1798 என்ன செய்கிறாரு, நெப்போலியன் தன்னுடைய படை வீரர்கள், இன்னும் பெரிய பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர் நிபுணர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எத்தனையோ யுத்தங்களை நடத்தினாலும் அவர் கூட கூட்டிகிட்டு போன அந்த 100 அறிவியல் ஆய்வாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த கண்டுபிடிப்பில் ஒன்று தான் மிக முக்கியமான ஒரு கல்லான ரொசெட்டா கல், ரொசெட்டா ஸ்டோன். நைல் நதி டெல்டா பகுதியில் ரொசெட்டா என்ற ஒரு சிறு நகரம், ரஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த பேர் என்ன, ரொசெட்டா. எகிப்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த ரொசெட்டா என்ற சிறு நகரம். அங்கே தான் இந்த கல்லை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? நெப்போலியனுடைய அறிஞர்கள் அந்த ஊரில் அது கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதுக்கு என்ன பேர், ரொசெட்டா ஸ்டோன் அப்படின்னு பேர் வச்சாங்க. கண்டுபிடித்தது யார், நெப்போலியன் மற்றும் அவருடைய குழுவினர் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கல்லினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அதில் 3 பகுதிகள் உங்களுக்கு தெரியுதா, 3 அடுக்கு எழுத்துக்கள் தெரிகிறதா, 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகளுமே 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. சரி, மேல் அடுக்கு முதல் அடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைரோகிளிப்ஸ். ஹைரோகிளிப்ஸ்னா எகிப்து நாட்டினுடைய சித்திர எழுத்து முறை. அந்த சித்திர எழுத்தில் ஏதோ எழுதிருந்துச்சு மேல் அடுக்கு. நடு அடுக்கு கிமு 600 முதல் கிபி 400 வரையிலான. சரிங்களா? ஆக்சுவலாக அது 40 இருக்கு, உண்மையில் சொல்ல போனால் 400. கிமு 600 முதல் கிபி 400 வரையிலான எகிப்து மக்களின் பேச்சு மொழி. அந்த மொழியில் அந்த 2வது பகுதி எழுதப்பட்டிருந்தது. இப்போ நம்ம பேச்சு மொழியில் எப்படி சொல்லுவோம், பேச்சு மொழியில் போங்க வாங்க அப்படின்னும். சரிதானே? அதை எழுத்து நடையில் எடுத்தால் செல்லுங்கள் வாருங்கள், போங்கள் வாருங்கள், அப்படி தானே சொல்லணும். அப்போது பேச்சு மொழியில், எகிப்தின் பேச்சு மொழியில் அந்த நடுப்பகுதி எழுதப்பட்டது. 3வது கீழ் அடுக்கு, கடைசி அடுக்கு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அதை அறிந்த மாணவர்களால் அதை வாசிக்க முடிந்தது. அப்போது இந்த 3 அடுக்கில் அந்த கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய கிரேக்க மொழி மட்டும்தான் வாசிக்க முடிந்தது. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு மேலே இருந்து 2 பகுதியை வாசிக்கவே முடியல. சரிங்களா? அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி எழுதுறது, அதை வாசிக்கிறதுக்கே 20 வருஷம் ஆச்சான், 20 years. இந்த 3 அடுக்கிலுமே ஒரே விஷயம்தான் அடங்கி இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த 3வது பகுதி படிச்சுட்டாங்க, கிரேக்க மொழியில் உள்ளதை படிச்சுட்டாங்க. மேலே உள்ள 2 பகுதியை அவங்களால் படிக்க முடியல. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, உள்ளடக்கம் 5ஆம் தாலமி எபிஃபனஸ் என்ற இளம் பார்வோன், கிமு 204 கிமு 180 வரைக்கும் ஆட்சி புரிந்தவன், எகிப்திய பார்வோன். அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய செயல்பாடுகள் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்ததாம். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் நினைச்சுவாங்க, தங்களுடைய பேர் புகழுக்காக மறக்காதபடி எல்லாமே ஒரு நினைவு சின்னமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. அப்படியானால் இந்த தாலமி எபிஃபனஸ்
5 என்பவன் இந்த ரொசட்டா கல்லில் அவன் என்ன செஞ்சிருக்கணும், எழுதி வைத்திருக்க வேண்டும். இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் யாருன்னா, அந்த கல்லை வைத்து 2 பேர். ஒருத்தர் தாமஸ் யங் என்ற இங்கிலாந்தின் மருத்துவர். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பிராங்காய்ஸ் சாம்பொலியன் என்ற ஒரு நபர். இவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் தான் இதற்காக அதிக பிரயாசம் எடுத்தவர். 20 வருஷம் கழித்து என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் செலவழித்து என்ன பண்ணாராம், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 2 அடுக்கு எழுத்துக்கள், எகிப்தின் சித்திர எழுத்து முறை, அதுக்கப்புறம் இருக்கிற எகிப்தின் பேச்சு மொழி, இது என்ன பண்ணாராம், இவர் கடுமையாக பயிற்சி செய்து படித்து ஆராய்ச்சி பண்ணி 3 மொழிகள்லையும் வாசித்துட்டார். என்ன சொன்னார்னா, இந்த 3 மொழிகளிலுமே ஒரே விஷயம்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது 5ஆம் தாலமி எபிஃபனஸ் என்ற இளம் பார்வோனின் சாதனைகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அன்பானவர்களே, இந்த ரொசட்டா ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த 3 மொழிகள், அதில் குறிப்பாக மேலடுக்கில் இருந்த அந்த எகிப்தின் சித்திர எழுத்து முறை, ஹைரோகிளிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான், அதற்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள் எல்லாவற்றிலும் இருந்த அந்த சித்திர எழுத்து முறைகளை ஆராய்ந்து படிக்க முடிந்தது. பைபிள் கூறும் எகிப்திய நாகரீகம், பைபிளில் தானே எகிப்தை பற்றி நிறைய இருக்குல்ல, எகிப்து தேசம் பற்றி, அந்த எகிப்து நாகரீகம் பற்றிய சிறப்புகள் எல்லாம் இந்த ரொசட்டா ஸ்டோன் கண்டுபிடிச்ச அதில் இருக்கக்கூடிய மொழிகளை ஆராய்ந்து படித்து கற்ற பிற்பாடுதான் எகிப்து என்ற ஒரு தேசம் இருந்தது. அதில் அதை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்பது விளங்க ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போ பிரான்ஸ் நாட்டில் தான் இருந்த அந்த நெப்போலியன், இவன் வழியாகத்தான் முதலாக இந்த ரொசட்டா ஸ்டோன் என்ற ஒரு கல் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? இது முதலாவது சிறப்பான கண்டுபிடிப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மோவாபிய கல், மோவாபைட் ஸ்டோன் அப்படின்னு பார்க்குறோம். இதை கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1868 வருஷம், கிபி 1868. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, எருசலேமில் சவக்கடலுக்கு கிழக்கே மோவாப் பட்டணத்தில் திபோன் என்ற ஒரு இடம், அந்த இடத்துல அரேபிய பழங்குடியினர் வசம் இந்த கல் இருந்தது. அரேபியர்கள் வசமாக இந்த கல் இருந்தது. சரிங்களா? இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எஃப்ஏ கிளைன் என்ற ஒரு மிஷனரி, எருசலேமில் இருந்த ஒரு மிஷனரி, அவர் பேர் கிளைன் என்பவர், அவர் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இதனுடைய உயரம் 3 அடி உயரம், 2 அடி அகலம், கிட்டத்தட்ட 2 அடி தடிமன், திக்னஸ். இந்த கல் 1.5-2 அடின்னு சொல்கிறாங்க அதனுடைய தடிமன். பிரியமானவர்களே, இது யார் வசம் இருந்தது? அந்த அரேபிய பழங்குடிகள் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதை இந்த மிஷனரி எஃப்ஏ கிளைன் என்ற மிஷனரி கேள்விப்பட்டு அவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு $400 கொடுக்குறேன், இந்த கல்லை என்னை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ என்னடா இவர் $400 தரேன்றாரு? இப்படி ஒரு கல் இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டு அங்கே வந்திருந்த வேறு சில பிரான்ஸ் நாட்டு சில வல்லுநர்கள் அவங்க சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் இன்னும் 4 மடங்கு அதிகமாக என்ன செய்கிறோம், அவர் $400 தானே தரோம், நாங்கள் $1600 தரோம், இந்த கல்லை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இந்த அரேபிய பழங்குடியினர்லாம் யோசிச்சுட்டு, இந்த கல் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது, இது ஒரு மந்திரக்கல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாங்களாம், இந்த கல்லை நெருப்பில் போட்டு எரித்து அதில் அப்படியே நல்ல குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி அதை துண்டு துண்டாக உடைச்சிட்டாங்க. உடைச்சி இதை பீஸ் ஆக்கி நிறைய பேருக்கு விற்று என்ன செய்யலாம், நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி உடைச்சிட்டாங்களாம். பிரியமானவர்களே, அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்புறம் ஆண்டோட கிருபையினால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அதை ஒன்றாக்கி அதிலிருந்து ஆச்சரியமான உண்மைகளை கண்டுபிடித்தார்கள். சேதம் செய்தவர்கள் ஏன் சேதம் செய்தார்கள் அப்படின்னா, ஐரோப்பியர் இதில் அதிக ஆர்வம் காட்டியதுனால, இந்த கல் விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டியதனால் அரேபியர் அதை தீயில போட்டு தூளாக்கி பணம் பண்ண முயற்சித்தார்கள். ஆனால் சிலர் அதை ஒன்று சேர்த்து பத்திரப்படுத்தினார்கள். இப்போ அது எங்கே இருக்குது, அந்த கல் எங்கே இருக்குன்னா, பிரான்ஸ் நாட்டில்
பாரிஸ் பட்டணத்தில் லூவேர் என்ற இடத்துல அந்த கல் பத்திரமாக இருக்கிறது. அந்த கல்லில் என்ன இருக்குது அப்படின்னா, கிமு 9ஆம் நூற்றாண்டில் ஆண்ட மோவாபிய அரசன் அவனுடைய இராணுவ சாதனைகள் அந்த கல்லில் அடங்கி இருக்கிறது. அந்த அரசனுடைய பெயர் என்ன அப்படின்னா மேஷா. மேஷா என்ற மோவாபிய அரசன். அவனுடைய வெற்றியை இந்த கல் கொண்டாடுகிறது. அவன் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றான் அப்படிலாம் இந்த கல் இருக்கு. இதை நீங்கள் எங்கே படிக்கலாம்? இந்த அரசனை பற்றி, இந்த அரசனுடைய பேர் இருக்காது, மேஷான் பேர் இருக்காது, ஆனால் மோவாபிய அரசன் அப்படின்னு படிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோவாபியருக்கு எதிராக இஸ்ரவேலர் வெற்றி பெற்றதாக பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஜெயிச்சோன்ற மாதிரி நினச்சிருப்பார். இந்த ராஜா பதிச்சு வச்சிருப்பார். எந்த ராஜா நான் தோத்தேன்னு எழுதுவான்? எழுத மாட்டான்ல. பிரியமானவர்களே, இப்படி பைபிள் காரியங்கள் எல்லாம் இந்த கல்லில் கண்டுபிடிக்கப்பட்டு பைபிள் சம்பவங்கள் உண்மை என்று நிரூபணம் ஆனது. மோபைட் ஸ்டோன், மோவாபிய கல், இது ஒரு முக்கியமான அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்பு. மூணாவது என்ன அப்படின்னா, நபோனிடஸின் உருளை, நபோனிடஸ் சிலிண்டர். நபோனிடஸ் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெல்ஷாத்சாருடைய அப்பா. நபோனிடஸின் உருளை இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கிபி 1854 கண்டுபிடித்தார்கள். 1854. கண்டுபிடித்தவர் யார்? சர் ஹென்றி ராலின்சன். அந்த படத்தில் இருக்கார்ல, அவர் தான். இந்தியாவில் சேவை செய்த இளம் ஆங்கிலேய இராணுவ அதிகாரி. இந்தியாவில் வேலை செஞ்சிருக்கார் பிரிட்டிஷ் ஆட்சியின் காலகட்டத்தில். எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பாபிலோனில் ஊர் என்ற இடத்துல, ஊர் என்ற ஊரில் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? பைபிளில் ஊர்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஊர் பேர் என்னதான்? ஊர் தான். அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், ஆப்பு வடிவ எழுத்துக்களால் ஆன உருளையாக இது இருந்தது. அந்த படத்தை பாருங்க, உருளையாக இருக்குல்ல, சிலிண்டர் மாதிரி இருக்காங்க, அதனால் அதுக்கு பேர் சிலிண்டர். நபோனிடஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பு வடிவ எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பு மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் ஆப்புன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆப்பு தான் தெரியும். அப்படி தானே? இப்போ எல்லாம் ஆப்பு காலமாகி போயிடுச்சு. சரிதானே? ஆப்பு கிடையாதுங்க, ஆப்பு. இன்றைக்கி ஆப்பு வழியாக சாத்தா எல்லாருக்கும் ஆப்பு வச்சுருக்கலாம். சரிதானே? ஓகே சார், கவனிங்க. ஆப் கிடையாது, ஆப்பு. ஆப்பு வடிவ எழுத்துக்கள் அந்த சிலிண்டரில் இருந்துச்சு. இப்போ இந்த சிலிண்டர் எங்கே இருக்குன்னா, இந்த உருளை இருக்கும் இடம் பிரிட்டிஷ் மியூசியம், பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இது இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சரி, இதில் என்ன இருக்குது, உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கடவுளிடம் தனக்காக தன் மகன் பெல்ஷாத்சாருக்காக நபோனிடஸ் செய்த ஜெபம் அதில் இருக்கான். ஆலயங்களின் மீது இருந்த அவனது புதுப்பிக்கும் ஆர்வம், ஒவ்வொரு கோயிலாக போனோம், அந்த கோயில் என்ன செய்யணும், புதுப்பிக்கணும் என்ற ஆர்வம் தனக்கு இருந்ததாக தன் கைப்பட நபோனிடஸ் அதை எழுதியிருக்கிறான். ஏன் இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சதுனால என்ன நன்மை அப்படின்னா, ஆரம்பத்தில் உனக்கு நான் சொன்னேன்ல, பைபிள் கதாபாத்திரங்கள் அப்படிலாம் இவங்களாம் ஆபிரகாம் கிடையாது, மோசே கிடையாது, சரிதானே, தானியெல்லாம் கிடையாது, பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது அப்படி கூட என்ன செய்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த உருளையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பொழுது, இந்த ஆப்பு வடிவ எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த மொழியை வாசித்து அறிந்த பொழுது பெல்ஷாத்சார்னு ஒருத்தன் இருந்திருக்கிறான் பாபிலோனில். நபோனிடஸ் அவருடைய அப்பா. இந்த 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க, இணை அரசர்களாக, தேவர் கோ ரீஜன்ஸ், 2 பேரும் ஒன்றாக ஒரே காலகட்டத்தில் அரசர்களாக இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். நம்ம தானியேல் படித்தோம்ல, இந்த நபோனிடஸ் என்ன செய்கிறாரு, அவருக்கு இந்த மக்கள் ஆட்சி இதெல்லாம் ஆர்வம் கிடையாது. அவர் அங்கங்கே கோயிலாக போய் என்ன செய்வாராம், அந்த கோயிலை புதுப்பிக்கிற ஆர்வம் அவருக்கு இருந்தபடினால அந்த அரசாளும் பொறுப்பை மகன்கிட்ட விட்டுட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். நபோனிடஸின் உருளை. அன்பான தேவ பிள்ளைகளே, பெல்ஷாத்சார் என்ற ஒரு நபரே இருக்கவில்லை என மறுக்கும் அறிவாளிகளுக்கு பலமான ஆதாரமாக இந்த உருளை அமைந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில்
பெல்ஷாத்சாரை பற்றி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். சரிதானே? பெல்ஷாத்சார் பாபிலோனின் எத்தனாவது அரசன்? கடைசி அரசன். சரிங்களா? அப்போ பைபிள் இந்த பெல்ஷாத்சார்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்றத முன்கூட்டியே ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட, எப்போனா 1854 கண்டுபிடிக்கப்பட்ட, 1854 கண்டுபிடிக்கப்பட்ட உருளை நமக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரேசின் உருளை, சைரஸ் சிலிண்டர். சரிங்களா? சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1879, 1879 வருஷம். கண்டுபிடித்தவர் யார் என்றால் ஹர்மூஸ் ரசம். ரசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்மூஸ் ரசம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பாபிலோனிலே கண்டுபிடித்தார்கள். ஏன்னா சைரஸ் எங்கே உள்ள ஆளு தான்? கோரேஸ், பாபிலோனில் இருந்தவன். பாபிலோனை வென்றவர் யாரு? இந்த கோரேஸ் தான். இதனுடைய சிறப்பம்சம், இந்த உருளையின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பாபிலோனிய ஆப்பு வடிவ எழுத்துக்களால் ஆனது. அதாவது எகிப்துன்னா அதெல்லாம் ஆப்பு வடிவ எழுத்துக்கள், பாபிலோன் என்றால் அங்கேயும் ஆப்பு வடிவ எழுத்துக்கள், எல்லா இடத்துலையுமே அந்த ஆப்பு வடிவ எழுத்துக்கள் இருந்துச்சு. பெரியமானவர்களே, இது இப்போ எங்கே இருக்குன்னா பிரிட்டிஷ் மியூசியம், இங்கிலாந்தில் அருங்காட்சியகத்தில் இருக்குது. நம்முடைய விசுவாசிகள் நிறைய பேர் பிரிட்டிஷ் கண்ட்ரியில் இருக்கிறாங்க. சரிதானே? இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் போய் என்ன செய்யணும்? பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் இந்த மொழிகள் நமக்கு தெரியாட்டினாலும் அது இருக்குன்றதையாவது நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்பானவர்களே, இதில் என்ன அடங்கி இருக்கிறது அப்படின்னா, பாபிலோனில் கைதிகளாக இருந்த யூத மக்கள் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 70 வருஷம். இவர்கள் தங்கள் தாய்நாட்டுக்கு சென்று ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தவன் யார்? கோரேஸ். அவன் ஆணை பிறப்பித்தான் என்பதை இந்த சிலிண்டரில் வாசிக்கலாம். அவன் ஆணை பிறப்பித்தான் என்பதை தானியேல் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே படித்து பாருங்களேன், அது இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த சைரஸ் சிலிண்டர் என்ன காட்டுதுன்னா, கோரேஸ் என்ற பெர்சிய அரசன் இருந்தது உண்மைதான். அவன் யூத மக்களுக்காக நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான் என்பது உண்மைதான் என்பதை இந்த உருளை உறுதிப்படுத்துகிறது. சரி, 5வது எல்லாமே உங்களுக்கு நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு போகிறேன். 5வது டெட் சீ ஸ்க்ரோல்ஸ், சவக்கடல் சுருள்கள். அந்த காலத்தில் பைபிள் எப்படி தான் இருந்துச்சு? எல்லாமே சுருள் சுருளாக தான் இருந்துச்சு. இந்த சவக்கடல் சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1947 வருஷம். என்ன நடந்துச்சு இந்தியாவில் ஸ்பெஷலாக? இந்தியா சுதந்திரம் அடைந்த வருஷம். யார் இந்த சுருள்களை கண்டுபிடித்தார்கள் என்றால் 3 அரேபிய ஆடு மேய்ப்பர்கள். ஆடு மேய்க்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. எங்கே கண்டுபிடித்தார்கள்? பாலஸ்தீனாவில், அதாவது எருசலேம், இஸ்ரேல் நாட்டில் சவக்கடலின் மேற்கு பகுதியில் இருந்த குகைகளில் கண்டுபிடித்தார்கள். என்ன சிறப்பம்சம் இந்த சுருள்களில்? தோல் சுருள்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சுருள்களில் எபிரேய மொழியில் கைகளால் எழுதப்பட்ட 800 துண்டு ஆவணங்கள், துண்டு துண்டான ஆவணங்கள், கிட்டத்தட்ட 800 ஆவணங்கள் கிடைத்தன. முழு ஏசாயா சுருளும் கிடைத்தது. ஏசாயா புத்தகம் அப்படியே சுருளாக கிடைச்சிச்சான். அந்த சுருளில் இருக்கிறதும் இந்த பைபிளில் இருக்கிறதும் எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி இருக்கான். அவன் கண்டுபிடிச்ச எல்லா சுருள்களும் அப்படி எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கான். ஏற்கனவே ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் சுருளும் இருந்தது. இந்த சுருள்கள் கிமு முதல் 3 நூற்றாண்டுகளில், கிமு 3ஆம் 2ஆம் 1ஆம் நூற்றாண்டுகளில் ஆயத்தமாக்கப்பட்டவை. சரியா அன்பானவர்களே? அப்போனா எத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க? கிட்டத்தட்ட 2200-300 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சரிதானே? அப்போ அந்த சுருள்கள் பாருங்க அப்படியே இருக்கு. கிபி 70ஆம் வருஷத்தில் என்ன நடந்துச்சு? எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. தீத்து என்ற அந்த ராயன் காலத்தில் எருசலேமை ரோமர்கள் கைப்பற்றினார்கள். அந்த காலகட்டத்தில் எருசலேமின் அழிவின் போது எசனேயர்கள்
எசைன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதர்கள் மத்தியில் 6 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் மத்தியில் 6 பிரிவினர். ஒன்று பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், எல்லாம் நமக்கு தெரியும். இந்த 3 பேரை பற்றி பைபிளில் இருக்குது. இன்னொரு 3 பேர் பற்றி பைபிளில் கிடையாது. அதில் ஒருத்தர் தான் யார்? இந்த எசனேயர்கள், கும்ரான்கள். சரிங்களா? கும்ரான் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொருத்தர் யாருன்னா ஜெலாட்ஸ், ஜெலாத்தே என்ற கூட்டம், தீவிரவாதி கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். பைபிளில் இருக்கு சைமன் த ஜெலாட், ஜெலாத்தே என்னப்பட்ட சீமோன். சரிங்களா? அப்போ இந்த யூதர்களில் ஒரு 4 வகை பற்றி பைபிள் பேசுகிறது. அதில் ஒருத்தர் தாங்க, இந்த 6 வகையில் ஒருத்தர் தான் எசனேயர்கள். இந்த எசனேயர்கள் என்ற கூட்டம் என்ன செஞ்சாங்களாம், அந்த எருசலேமின் அழிவு சமயத்தில் கிபி 70 நிறைய அந்த பைபிள் எழுதப்பட்ட அந்த தோல் சுருள்களை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த குகைகளில், சவக்கடல் பகுதியில் இருந்த அந்த மேற்கு பகுதியில் குகைகளில் அவர்கள் ஒளித்து வைத்தார்கள். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குங்க? கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள் கழிச்சு, 1800க்கும் அதிகமான ஆண்டுகள் கழித்து இந்த சுருள்கள் எல்லாம் அப்படியே கிடைச்சிருக்கு. அதை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா பைபிள் இருக்கிற மாதிரியே அந்த சுருள்களில் இருக்கும். பெரியமானவர்களே, அப்போ நமக்கு என்ன பாடம் நமக்கு கிடைக்குதுன்னா, நாம் வைத்திருக்கும் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு துல்லியமானது என்பதற்கு சவக்கடல் சுருள்கள் சிறந்த சான்று. விளங்குதா அன்பான தேவ பிள்ளைகளே? அப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் தேவ ஆவியினால் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்பது விளங்குகிறது. ஆறாவது உதாரணம், அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 6வது, நிறைய ஏராளமான காரியம் இருக்குது. 6வது என்ன அப்படின்னா பெகிஸ்டன் பாறை, பெகிஸ்டன் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை நீங்கள் பாருங்களேன். ஒரு ராஜா நிற்கிறாரு. அந்த ராஜா, அவர் கீழே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், அவனை மிதிக்கிறார். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க அந்த படத்தை. இந்த பெகிஸ்டன் ராக் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் 1835 வருஷம், 1835, 1835 வருஷம். கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா சர் ஹென்றி ராலின்சன். ஏற்கனவே இவரை பற்றி நம்ம படித்தோம். சரிங்களா? நபோனிடஸ் ஊரில் அவர் தான் கண்டுபிடிச்சார். இதையும் அவர் தான் கண்டுபிடிக்கிறார். பெகிஸ்டன் ராக் 1835 வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பாபிலோனில் இருந்து எக்பத்தானா என்ற இடத்துக்கு போகிற வழியில் குர்திஸ்தான் என்ற ஒரு இடம் இருக்குது. வடக்கு பெர்ஷியாவிலே குர்திஸ்தான், அந்த இடத்துல தான் இவர் அதை கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? பெகிஸ்டன் ராக். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை, 1700 அடி உயரமான ஒரு மலை. சரிங்களா? அந்த மலை அடிவாரத்தில் இருந்து, சமவெளியிலிருந்து ஒரு 500 அடி உயரத்தில் பாறையின் மீது 1200 வரிகள் அசீரிய பாபிலோனிய ஆப்பு வடிவ எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. எத்தனை வரிகள்ங்க? 1200 வரிகள். அசீரிய ஆப்பு வடிவ எழுத்துக்கள் பாபிலோனிய ஆப்பு வடிவ எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? 3 மொழிகள் சொல்கிறாங்க. பூர்வ பெர்ஷிய மொழி, ஏலாம் தேச மொழி, அக்காடியன் மொழி. அக்காடியன்னா பாபிலோன். இப்படி 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்ததாம். சர் ஹென்றி ராலின்சன் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தில், அவர் ஒரு பிரிட்டிஷ் ஆளு தான், இராணுவத்தில் அதிகாரியாக இருந்தான்னு சொன்னோம், படித்தோம்ல. இவர் என்ன செய்கிறாரு, 4 வருஷங்கள் உயிரை பணயம் வைத்து அந்த எழுத்துக்களை அப்படியே படி எடுத்தாராம், அப்படியே எழுதினாராம். பாருங்களேன், ஒரு பெரிய கிளிஃப், அது 500 அடி உயரம், ஒரு பெரிய மலை, 1700 அடி உயரமான மலை. அதில் ஒரு 500 அடி உயரத்தில், பூமியிலிருந்து 500 அடி உயரத்தில் அந்த பாறையில், பெகிஸ்டன் என்ற அந்த பகுதியில் இந்த எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது 3 மொழிகளில். இது என்ன பண்ணாராம், சைடில் அவர் அங்கே இங்கே தொங்கி, சரிங்களா, 4 வருஷங்கள் உயிரை பணையம் வச்சு அந்த எழுத்துக்களை பூரா எழுதி எடுத்தாராம். அப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சார் தெரியுமா, 4 வருஷம் இங்கேயும் அங்கேயும் தொங்கி, அங்கேயே தனியாளாக கிடந்து, அப்படி தான் சரித்திரம் சொல்லுது,
எல்லாத்தையும் 4 வருஷம் எழுதி எடுத்தாரு. அதுக்கப்புறம் 18 வருஷம் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாராம். எப்படி படிச்சிருக்காரு பாருங்க இந்த மனுஷன். அப்போ அவருக்கு பாதி வாழ்க்கை அதிலே போயிடுச்சு, அப்படிதானே? 22 வருஷம் அதிலே போயிடுச்சு. அன்பானவர்களே, அந்த பெகிஸ்டன் ராக் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா, உள்ளடக்கம் முதலாம் தரியு மகாராஜா. அந்த படம் பார்த்தோம்ல ஆரம்பத்தில், அந்த படத்தை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். தரியு மகாராஜா, முதலாம் தரியு மகாராஜா கிமு 522 486 வரைக்கும் இருந்தவர். சரிங்களா? ஆட்சி புரிந்தவர். அவருடைய அரியணை ஏறுதல், அவருக்கு எதிராக சிலர் கலகம் செய்தார்கள். கௌமத்தா என்ற ஒரு மனிதன் கலகம் செய்தான், அவனை கீழே போட்டு மிதிக்கிறதா அந்த படம். சரிங்களா? அந்த கலகத்தை ஒடுக்குதல், தனது தெய்வீக அதிகாரத்தை நிலைநாட்டுதல். அந்த காலத்தில் இந்த பெர்ஷியர்கள், மேதிய பெர்ஷியர்கள் வணங்கின தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கினி தெய்வம். அக்கினியை தான் தெய்வமாக வணங்கினாங்க. அஹுரா மாஸ்தா என்ற தெய்வம், அஹுரா மாஸ்தா. சரிங்களா? நம்ம பைக் வச்சுருக்கோம்ல, ஸ்வராஜ் மாஸ்தா ஒரு காலத்தில் இருந்துச்சு. அது மாதிரி அஹுரா மாஸ்தா என்ற ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை வணங்கினவர்கள் தான் அந்த மேதிய பெர்ஷிய அரசர்கள். ஆகவே தனது அதிகாரம், அந்த தெய்வம் கொடுத்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை நிலைநாட்டுதல் ஆகிய சரித்திர புகழ் வாய்ந்த சம்பவங்கள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக சிறப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசன்தான், இந்த முதலாம் தரி மகாராஜா தான் எருசலேமுக்கு யூதர்கள் திரும்பி செல்லுங்கள், ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஆணை பிறப்பித்தார்கள். சரிங்களா? ஒன்று கோரேஸ், இன்னொன்று தரியு, இன்னொன்று அர்தசாஷ்டா. அந்த 3 பேரில் தரியுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த தரியு தான் இந்த தரியு. சரிங்களா? முதலாம் தரியு மகாராஜா. அவர் பிறப்பித்த ஆணையை பற்றி எசரா 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் நீங்கள் படித்து பார்க்கலாம். எசரா 6ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் வாசிக்கலாம். அன்பானவர்களே, இந்த பெகிஸ்டன் ராக் இதை எங்கேயும் வெட்டி எடுத்துகிட்டு போயெல்லாம் தனியாக வைக்கல. அது எங்கே இருக்குன்னா, அது அங்கேயே தான் இருக்குது. சரிங்களா? வடக்கு பெர்ஷியாவில், அதாவது ஈரானில் கர்மான் ஷா என்ற மாகாணத்தில் இன்னும் அப்படியே பாதுகாப்புடன் இந்த பெகிஸ்டன் பாறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அப்போ பாருங்களேன், இல்லை என்ன புரிஞ்சுக்கிறோம், முதலாம் தரி மகாராஜா என்று ஒருவன் இருந்தான் அப்படின்றத ஏற்கனவே எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. அப்போ பைபிள் கதாபாத்திரங்கள் எல்லாம் ஏதோ கட்டுக்கதைகள் கிடையாது, கற்பனை கதாபாத்திரங்கள் கிடையாது, எல்லாமே நிஜமான நபர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 7வது, இந்த வரிசையில் 7வது என்ன பார்க்குறோன்னா, எபிக் ஆஃப் கில்கமேஷ். கில்கமேஷின் காவியம் அப்படின்னு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார்கள் அகழ்வாராய்ச்சியில். கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் 1872, 1872ஆம் வருஷம் கண்டுபிடிச்சாங்க. சரியா? யார் கண்டுபிடிச்சார்னா ஜார்ஜ் ஸ்மித் என்பவர் கண்டுபிடிச்சார். எங்கே கண்டுபிடிச்சாங்க? நினிவே கிமு 7ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடித்தார்கள். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, 12 தட்டுகள், 12 டேப்லெட்ஸ் கையில் வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த களிமண் தட்டு மாதிரி கிட்டத்தட்ட 12 தட்டுகள் கண்டுபிடித்தார்கள். அதில் 11வது தட்டில் ஜலப்பிரளயம் பற்றிய காவியம் அசீரிய பாணியிலே, அசீரிய எழுத்துக்களிலே எழுதப்பட்டிருந்தது. சரிங்களா? அதில் என்ன உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, உள்ள ஜலப்பிரளயத்தின் போது இருந்த கதாநாயகன். இந்த ஜலப்பிரளயம் பைபிளில் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜலப்பிரளயம் மற்ற நாடுகளின் காவியங்களிலும் இருக்கிறது. நம்ம இங்கே படிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அசீரியாவில் இருந்த ஒரு காவியம் கில்கமேஷ். ஜலப்பிரளயத்தின் போது இருந்த கதாநாயகன் யாருன்னா உட்னாபிஷ்டிம். சரிங்களா? உட்னாபிஷ்டிம் என்ற ஒரு மனிதன். அவனுக்கு யா என்ற கடவுள் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அறிவித்து, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது, அந்த வெள்ள அழிவிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு படகை கட்டு அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் சொல்லிச்சான். யார்கிட்ட? உட்னாபிஷ்டிம்
என்ற ஒரு நபர்கிட்ட. இந்த உட்னா பிஸ்டிம் என்பவன் என்ன செய்கிறான், இந்த கதையை, இந்த மாதிரி கடவுள் எனக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு, ஒரு பெரிய கப்பல் கட்ட சொல்லிச்சு அப்படின்னு இந்த கதையை இவன் என்ன செய்யறான், ஒரு பலத்த போர் வீரன் யாருன்னா கில்கமேஷ், அவங்கிட்ட இந்த கதாநாயகன் உட்னா பிஸ்டிம் இந்த கதையெல்லாம் சொல்றான். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கப்பல், கடவுள் சொன்னாரு ஒரு பெரிய கப்பல் கட்டு, சரிதானே? எங்க படிக்கிறோம்? ஆதியாகமத்தில் 6, 7, 8 அதிகாரங்களிலே நோவா காலத்து பெருவெள்ளம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதா? சரிங்களா? இந்த டேப்லெட்ஸ், கில்கமேஷின் காவியம் அடங்கின இந்த தட்டுகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னா பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அன்பான பிள்ளைகள், இப்படி ஏராளமான அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் முதல் பாகமாக படிக்கிறோம், 2ஆம் பாகம் கடல் சித்தமானால் நம்ம அடுத்து படிக்கலாம். நம்ம இந்த வரிசையில் பிரபலமான இன்னும் 2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். அதி முக்கியமான மிக பிரபலமான வேதாகம சம்பவங்களுக்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களை பார்க்க போகிறோம். நான் சொன்னேன்ல, இந்த நோவா காலத்து அதைத்தான் படிக்க போகிறோம். சுருக்கமாக, நோவா காலத்தின் பேழை. நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க, அப்படி ஒரு பெரிய வெள்ளமெல்லாம் வரலங்க, மழையெல்லாம் பெய்யலை, 40 நாள் ராவும் பகலும், அப்படி ஒரு கப்பல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா கதை. நோவா பேழையை பற்றி நமக்கு தெரியும், ஆதியாகமம் 6, 7, 8 அதிகாரங்களில் இருக்கு. ஜலப்பிரளயம் உண்மையா, நோவா பேழை உண்மையா என்று சந்தேகவாதிகள் கேள்வி எழுப்பினாலும் பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 8 அதிகாரம் 4 வசனத்தில் என்ன படிக்கிறோம்? நோவாவின் பேழையானது அரராத் மலைகளின் மேல் தங்கிற்று. அரராத் மலைகள் ஒரு மலை தொடர், அதில் ஒரு இடத்துல ஒரு மலை மேலே இந்த பேழை தங்கினது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில் பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். சரிதானே? இது எங்கே இருக்குன்னா வடமேற்கு ஈரானின் எல்லைக்கு அருகிலான கிழக்கு துருக்கி பகுதியில், ஈஸ்டர்ன் டர்க்கி, அந்த பகுதியில் உசங்கிலி என்ற ஒரு சிறு கிராம பகுதியில் தான் அந்த பேழை. இப்போ அந்த இடம் உசங்கிலி, அங்கே தான் இந்த பேழை தங்கியதாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கிய விமான ஓட்டி, ஒரு டர்க்கிஷ் பைலட், அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கர்னல் தருப்பினார் என்ற ஒரு விமான ஓட்டி என்ன செய்கிறாராம், ஒரு நாள் அவர் அப்படி விமானத்தில் போகும்பொழுது கீழே பார்க்குறாரு, அவர் கண்களில் ஒரு படகு போன்ற ஒரு பொருள் ஒன்று பட்டதாம். அந்த படம் பார்க்குறீங்கல்ல, அந்த படம் பாருங்களேன், அந்த படகு ஷேப்பில் இருக்குல்ல, ஒரு கப்பல் ஷேப்பில், இது அவருடைய கண்ணிலே பட்டதாம். 1959ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் அவர் அதை பார்க்குறார். 1978ஆம் வருஷத்தில் அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. சரிங்களா? இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த பேழையானது பூமியிலிருந்து ஒரு 5 மீட்டர் அளவில் உயர்ந்துருச்சான். பாருங்களேன், எப்போவுமே ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா பூமியில் ஒரு மாற்றம் ஏற்படும். சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா 2004ஆம் வருஷம். 2004ஆம் வருஷம் நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன் சென்னையில். இந்த சபைகளில் இந்த இதெல்லாம் போவாங்களே டிசம்பர் டைமில், எங்கே போவாங்க, அந்த கேரல்ஸ் எல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. சரிங்களா? இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ தான் அந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்டராக போயிருக்கேன், தாம்பரம் சர்ச்சுக்கு. எல்லோரும் கேரல்ஸ் போகணும் அப்படின்னாங்க. நான் சொல்ல போக முடியாது அப்படின்ட்டேன். என்ன காரணம் சொல்கிறது, ஏங்க எல்லாம் சுனாமி வந்து செத்துக்கிட்டு இருக்கிறான், கேரல்ஸ் போய் பாட்டு பாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுச்சு. அதோடு அதுக்கப்புறம் நான் போவே இல்லை. ஒரு 4 வருஷம் இருந்தேன், போவே கிடையாது. அதுக்கப்புறம் போனாங்களே எனக்கு தெரியாது. பிரியமான தேவ பிள்ளைகளை என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உலக வரைபடமே ஓரளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சு என்று சொன்னார்கள் அறிவியல் அறிஞர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உசங்கிலி அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட் என்ன பண்ணிச்சான், ஒரு 5 மீட்டர் அளவில், 5 மீட்டர்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 15 அடி கொஞ்சம் மேலே உயர்ந்தது.
ஆனால் பக்கத்தில் இந்த எந்த கிராமங்களுக்கு எதுவுமே எந்த சேதாரம் ஏற்படவில்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏராளமான அகழ்வாராய்ச்சி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. 1987 வருஷத்தில் துருக்கி அரசாங்கம் அது நோவா பேழைதான் என்று என்ன செஞ்சாங்களாம், அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். இன்னொன்று என்ன செஞ்சாங்க தெரியுமா? நோவா பேழை தேசிய பூங்கா, நோவாஸ் ஆர்க் நேஷனல் பார்க், நுஹன் ஜெமிசி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நுஹ்னா நோவா, சரிங்களா? குரானில் கூட படிச்சிங்கன்னா குரானில் நோவாவுக்கு நுஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, NUH, நோவா. நுஹன் ஜெமிசி அப்படின்னா நோவாஸ் போட் அப்படின்னு அர்த்தம். நோவாவின் படகு, நோவாவின் பேழை, அதுக்கு போகிற வழி அப்படின்னு அப்படி ரோட்டில் வச்சுருக்காங்களாம், சரிங்களா? அந்த அடையாளமே சொல்லுது நோவா பேழை உண்மை. விளங்குதா உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே? ஒரு நேஷனல் பார்க்கே இருக்கான், நோவா பேழை தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தது 1987. இது எங்கே இருக்குன்னா, இந்த பூங்கா ஜூடி மலை, மவுண்ட் ஜூடி மலையின் அடிவாரத்தில் துருக்கிய மொழியில் நுஹன் ஜெமிசி என்ற அடையாள குறியையும் வைத்திருக்கிறது. அதற்கு நோவாவின் படகு அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, உண்மையிலே ஜலப்பிரளயம் வந்துச்சா வரலையா? நோவா பேழை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்கு. பைபிளில் இருக்கிறத வெறும் கதையாக மட்டும் படிச்சுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் வெளியிலேயே, அகச்சான்றுகள் உள்ள நம்ம தேட முடியாவிட்டாலும் புறச்சான்றுகள் வெளியில் நம்ம நிறைய பார்க்குறோம். பார்த்தீங்களா? அந்த பகுதி அப்படியே ஒரு போட்டு மாதிரி தான் தெரியுது. அங்கே தான் நோவா பேழை இருக்கிறது. அது அப்படியே ஃபாசில்ஸாக, அது கற்பாறையா, எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு இல்லை? சரிதானே? கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆயிடுச்சு, சரிதானே? நோவா காலத்து வெள்ளம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 4000 ஆண்டுகளில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பூமியோட பூமியாக இறுகி அது கற்பாறை வடிவத்தில் அப்படியே மாறிடுச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது பைபிளில் இருக்கிறது எல்லாமே உண்மை சம்பவங்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கடைசி ஒரு உதாரணம் சொல்லி முடிக்க போகிறேன். ஏத்தியர் என்னும் பலத்த ஜனம். ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஏத்தியர் என்ற ஒரு கூட்டம் பைபிளிலே கிடையவே கிடையாது. ஹிட்டைட்ஸ், தி ஸ்ட்ராங் வாரியர்ஸ், ஸ்ட்ராங் பீப்புள். ஏத்தியர் யார் அப்படின்னா, கானான் தேசத்தில் 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். இந்த வசனத்தெல்லாம் பாருங்கள், ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அதில் ஒரு வகையினர் தான் ஹிட்டைட்ஸ், ஏத்தியர். யாத்திரை 33:2 படிக்கிறோம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும். அடுத்த வசனம் பாருங்க, உபாகமம் 7:1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், முதல்ல அவங்களுக்கு தான் சொல்றார், ஏத்தியர், கிர்காஷியர், எமோரியர், கானானியர், பெரிஷியர், ஏவியர், எபூஷியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, இவங்களெல்லாம் துரத்தி விடுவேன். அங்கே தான் போய் நீ செட்டில் ஆக போகிற, கானான் தேசம். அப்போது கானான் தேசத்தில் இருந்து 7 ஜாதிகளில் ஒரு ஜாதி யாருங்க? ஏத்தியர். இங்கிலீஷில் ஹிட்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வசனம் இருக்குது. உபாகமம் 20:16, யோசுவா 3:10, யோசுவா 24:11 எல்லாம் நீங்கள் பிறகு வாசித்து பார்த்துங்க. ஆபிரகாம் காலத்தில் சாராள் இறந்த உடனே சாராளை புதைக்கணும், சரியா? சாராளை இவர் தூக்கிட்டு போனார். இவருக்கு இடம் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட போய்ங்க நிலம் வாங்கினார்? ஏத்தின் புத்திரர். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். ஏத் அப்படின்னா இந்த ஏத்தியரின் தந்தை தான் ஏத் என்பவன். ஆங்கிலத்தில் ஹெத் அப்படின்னு இருக்கும், HETH. அந்த ஏத் வழியாக வந்தவர்கள் தான் ஏத்தியர். அந்த ஏத்தின் புத்திரர் இடத்தில் தான் அவங்க சொன்னாங்க, ஏத்தின் புத்திரர் ஆபிரகாம், நீங்கள் எங்களுக்குள்ள மகாபிரபு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஐயா, நீங்கள் கிஃப்டாக எடுத்துக்கங்க லேண்ட் அப்படின்னாரு. அப்படிலாம் எதுக்கு ஆசைப்பட்ட ஆள் யாரும் கிடையாது, ஆபிரகாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாராம்?
பணம் கொடுத்து தான் நிலத்தை வாங்கி அங்கே சாராளை அடக்கம் பண்ணினார். அப்போது என்ன பார்க்குறோன்னா, ஆபிரகாம் காலத்தில் எபிரோனில் ஏத்தியர் அயலகத்தாராக நெய்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. தாவீதின் படையிலே ஒருத்தர் இருந்தான், பத்சேபாளுடைய கணவன். யாரு? உரியாவா? முழுசா சொல்லுங்க. ஏத்தியனாகிய உரியா, உராயா த ஹிட்டைட் அப்படின்னு 2 சாமுவேல் 11:3 வாசிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்களேன், இந்த ஏத்தியர்கள் என்றால் பலத்த வீரர்கள். கடைசியில் அந்த வீரனுக்கு நல்லா ஊற்றி கொடுத்து என்ன பண்ணிட்டான் தாவீது? கொண்டு விட்டான், கொலைகாரன். சரிதானே? அப்புறம் மனம் திரும்பிட்டான் தாவீது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஏத்தியருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டடக்கலைக்கும் ரதங்களின் பயன்பாட்டுக்கும் இருப்பு ஆயுதங்களை டெவலப் பண்ணாங்க. இருப்பு ஆயுதங்களின் மேம்பாட்டுக்கும் பேர் போனவர்கள் ஏத்தியர், ஹிட்டைட்ஸ். 1906 பெர்லின், ஜெர்மனியின் பெர்லினை சேர்ந்த பேராசிரியர் ஹியூகோ விங்க்லர் என்பவர் ஏத்திய தலைநகரான பொகாஸ்கே என்ற இடத்துல அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார். அப்படி தொடங்கினப்போ 6 வெவ்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட களிமண் தட்டுகளை அவர் தோண்டி எடுத்தாராம். சரிங்களா? அதை தோண்டி எடுத்த உடனே அவருக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? ஏத்தியரில் வல்லமை வாய்ந்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏத்தியரின் காலகட்டம் கிமு 1800 முதல் கிமு 1200 வரை, 1100 கூட சொல்றாங்க, 1100 வரை இவருடைய காலகட்டம். கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ராஜ்யமாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலும் அந்த காலத்தில் இருந்த வல்லரசு எகிப்து, அசீரியா, பாபிலோன், இதெல்லாம் வல்லரசு நாடுகள். இந்த எகிப்தை எதிர்த்து வெல்லும் அளவுக்கு வீரியம் படைத்தவர்களாக இந்த ஏத்தியர் விளங்கி இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த தட்டுகள் வழியாக கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ பாருங்களேன், ஏத்தியர்ன்ற ஒரு கூட்டம் பைபிளில் இருந்திருக்கு, இது உண்மைதான் என்பதை இந்த தட்டுகள் நமக்கு காண்பிக்கின்றன. அன்பான தேவ ஜனங்களே, அகழ்வாராய்ச்சியின் மூலம் வேதாம கூற்றின்படி ஏத்தியர் என்ற ஒரு பலத்த ஜாதியார் இருந்தது உண்மையே என்பது உறுதியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால், யோசேப்பின் காலத்து பஞ்சம், இஸ்ரவேலரின் அந்த வனாந்தர பயணம், இஸ்ரவேலரின் புறப்பட்டாங்கல்ல எகிப்தை விட்டு, செங்கடல் பிளப்பு, 10 வாதைகள், இன்னும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கக்கூடிய 7 சபைகள் இருந்த பட்டணங்கள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி வழியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எபேசு ஒரு பட்டணம் இருந்துச்சு, ஸ்மிர்னா ஒரு பட்டணம் இருந்துச்சு, எல்லாம் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டுதோறும் அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. நம்ம அடுத்த பாடத்தில் கடவுள் சித்தமானால் சமீப காலங்களில் பைபிள் உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகள் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக என்னென்ன அப்படின்றத நம்ம கடவுள் சித்தமானால் படிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம படிச்சுக்கிற பாடம் என்னென்னா, சத்துருவான சாத்தான் சத்தியத்தின் மீது மண்ணை அள்ளி போட்டு மூடி மறைக்க பார்த்தான். ஆனால் பரலோகத்தின் தேவனோ மண்ணை தோண்டி தோண்டி மனிதர்களை ஆராய்ச்சி செய்ய வைத்து பரிசுத்த வேதாகமம் முழுக்க சத்தியம் நிறைந்த வேதாகமம் என்ற உண்மையை உலகிற்கு அவர் உணர்த்தி வருகிறார். நிறைய கல்லுகள்லாம் பார்த்தோம், பார்த்தீங்களா? ஓபியக்கல், ரொசட்டாக்கல், அப்படிலாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுவதற்கு முன்பதாக எருசலேமுக்கு பவனியாக சென்றார் கழுதையில். சரிதானே? அப்படி போகும்பொழுது என்ன நடந்துச்சு? லூக்கா 19:39-40 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் சொல்லுது, எல்லாரும் என்ன பண்ணாங்களே, எல்லாரும் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் ஓசனா ஓசனான்னு பாட்டு பண்ணாங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். சரிதானே? உடனே ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இவர்கள் பேசலைன்னா கல்லுகள் கூப்பிடும். சில நேரங்களில் யார் யாருக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாங்களோ அந்த திட்டத்தை அந்த குறிப்பிட்ட நபர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் வேறு நபர் வச்சு பேசுவார். சரிதானே? அப்போ ஆண்டோடைய திட்டத்தை
நாம் உற்று பார்த்தால் சில நேரம் கழுதையும் பேசும், சில நேரம் கல்லுகள் கூட பேசும். சரிதானே? அப்படிதாங்க அகழ்வாராய்ச்சியின் வழியாக ரொசட்டா கல், மோவாபிய கல், இந்த கல்லுகள்லாம் என்ன செய்யுது? பேசுது. அன்பான தேவ ஜனங்களே, அப்போ பிரான்ஸ் தேசம் கடவுளுக்கு விரோதமாக சட்டம் இயற்றியது. ஆனால் அந்த பிரான்ஸ் தேசத்தின் அரசனான நெப்போலியன் வழியாக தான் முதல் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்பு என்னது? ரொசட்டா கல். அதுக்கப்புறம் தாங்க ஆர்கியாலஜி, அகழ்வாராய்ச்சி என்ற அறிவியல், மண்வெட்டி அறிவியல் சூடுபிடித்தது. பைபிள் என்ன சொல்லுது? 119 சங்கீதம் 160 வசனம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வசனம் எல்லாம் சத்தியம், அனைத்து வசனங்களும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் சத்தியம் அடங்கிய சத்திய வேதாகமத்தை கையில் வச்சிருக்கிறோம். அப்போ எவ்வளோ பாக்கியவான்கள் நாம் எல்லாரும். இது அத்தனையும் உண்மை என்று சொன்னால் இதை பின்பற்றக்கூடிய, இதை படிக்கிற நாம் எவ்வளோ உண்மை உள்ளவங்களா இருக்கணுங்க. யோசித்து பாருங்க. உண்மை இருக்க நம்மகிட்ட. நம்முடைய வசனம் சமூலம் சத்தியம், இதில் இருக்கிற எல்லாம் சத்தியம் அப்படின்னா இது நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அகழ்வாராய்ச்சி மூலமாக வேதாகம் மட்டுமே உண்மையான நூல் என்பதை, அதை எழுதினவரும் உண்மை தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சத்திய வேத வசனத்தை, உண்மையான வசனத்தை பின்பற்றி நாம் உண்மையானவர்களாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியமான வேதாகமத்தை கொடுத்திருக்கிறீர். அதன் வழியாக, இந்த உண்மை நூல் வழியாக எங்களையும் உண்மையுள்ளவர்களாக வாழச் செய்ய வேண்டும், சாட்சிகளாக நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த மகத்துவமான வேதத்திற்கு நாங்களும் உண்மையுள்ள சாட்சிகளாக விளங்க கர்த்தர் எங்களை அபிஷேகத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.